ನೀನು ಹೇಳ್ಬೇಕು. ஹாய் காய்ஸ், கர்ட் ரைஸ் சாப்பிட்டுருக்கிறேன். எவ்வளோ மணின்னா 10:45. இப்போ தான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டுமே சொல்லாத போய்க்கிறாங்க எனக்கு இந்த கோவத்துக்கு. உங்கள் அப்பா பேசணும் தானே, உங்கள் அப்பா இன்னுமே சொல்லலை, சும்மா போயிட்டாங்களே. ஸ்வீட்டு கூட ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கூடாதா? எதுக்கு? என்ன அடியா இன்னைக்கு? நல்லவா இருக்கட்டும், என்ன சொல்ல, என்ன ஒரு சாக்லேட் அட்லீஸ்ட் வாங்கி கொடுக்கூடாதா? பார்க்கறங்க நாங்கள் சும்மாவே போயிட்டாங்க. அவன் பிஸ்கட் கொடுக்காதே அவன் சாப்பிட்றான். நீ ஒரு வேளை சாப்பிட்டுட்டியா? எனக்கு ஒரு குடும்பங்க. ஓரியோ பிஸ்கெட். என் பொண்ணு ஒரே கொடுத்துருக்குறா. ஒரே பிஸ்கெட். ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? 100 rupees. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் 100 rupees. வாங்கி கொடுக்கணும் தானே, காசு இல்லை தானே. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்கள் சேவ் பண்ணிக்கணும், உங்கள் மணியில் வாங்கி. சேவ் மணி பண்ணா யார் எடுக்கிறது சேவ் மணி? நானா? நான் பிஸ்கெட் அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிடுது, அது உங்களுக்கு தெரியும். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவேன், கேக்கு கூட அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்ல. எனக்கு ஐஸ் கேக்கே அப்போ நான் சாப்பிடவே இல்லை. ஹாய் காய்ஸ், 11:30 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி, லேட்டாக டிஃபன் சாப்பிட்டேன். பர்த்டே அதுவுமே, பிறந்த நாள் அதுவுமே லேட்டாக டிஃபன் சாப்பிட்டு இப்போது சுடுமா சன்ரைஸ் காஃபி ரொம்ப மணக்க நல்லாயிருக்கு. என் பொண்ணு செஞ்சு கொடுத்தா. இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்காதீங்க கைஸ், கண்டிப்பாக ரெடி ஆகிறேன். எந்த சாரின்னு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி இது கூட புது நைட்டி எப்படி இருக்குது? எனக்கு நான் கொஞ்சம் ஹைட்டு தான். இந்த சாரீ வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிது. லைட் வெயிட்டு எனக்கு பிடிச்சிது. அப்புறம் கலர்ஸ் கூட லைட்டாக இருக்குது. லைட்ஸ் எனக்கு அதனால பிடிச்சிது. இன்னும் ப்ளவுஸ் தைக்கல, ஃபால்ஸ் போடணும், ப்ளவுஸ் தைக்கணும். சும்மா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆனால் பிறந்த நாளைக்கு இந்த சாரீ கட்ட மாட்டேன், ஏன்னா இன்னும் ப்ளவுஸ் தைக்கல பாருங்க. அப்படி இருக்குது. எவ்வளோ அகலம் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுக்கு பார்டர் கூட நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் பார்டர் எவ்வளோ அகலம் பாருங்க. கிட்ட 1.5 மீட்டர் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸே கொடுத்துருக்குறாங்க. நான் நைட்டி மேலே புடவை கட்டி காமிக்கிறேன். நான் வந்து நிறைய பின்னெல்லாம் குத்த மாட்டேன், ஏன்னா இங்கே பின் குத்துவாங்க, அங்கே நான் அந்த மாதிரி இல்லை. டைட்டாக வந்து பெட்டிக்கோட் கட்டிட்டு ப்ளவுஸ் கரெக்டாக போட்டு அதுக்கு மேலே பட்டு நம்ம வந்து இது முந்தானை மட்டும் கால் கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுல கூட ரொம்ப மெலிசா எடுக்க மாட்டேன். என் பொண்ணு வந்து எல்லாரும் மெலிசா வந்து இந்த முந்தானையில வந்து இந்த பிளேட்ஸா எடுக்கிறாங்கோ. நீ மட்டும் கொஞ்சம் அகலமா எடுக்கிறியம்மான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் அந்த பார்டர் தெரியுது மாதிரி
லூஸாக இருக்க தொட்டு நைட்டி பாருங்க இது பண்ணிக்குவேன். இது கூட நான் பார்டரில் கலெக்ஷன் பண்ணவே மாட்டேன். என் சாரீஸில் மொத்தத்தில் நான் வந்து இது இப்படி இப்படி பார்டர் வந்து தெரியட்டோ இல்லைன்னா இங்கே பின் போடுறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. சிம்பிளாக நான் சாரி வந்து க்யூட்டாக கட்டுவேன். அது சிலர் சொல்லுவாங்க நீங்கள் ஹைட்டாக இருக்கிறீங்க சிஸ்டர்ன்ட்டு. இருக்கலாம் மேபி நான் ஹைட்டாக இருக்க தொட்டு சின்ன சின்ன கலெக்ஷன் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தெரியுது ஆனால் கமெண்ட் மூலிமா சொல்லுங்க. இந்த சாரீ வந்து ரைட் வேணும்னா நான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா நைட்டு இந்த ஃபிட்டிங்ஸ்க்கு இது நல்லா தெரியுமோ என்னோ தெரில. இப்போ பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு. சூப்பராக இருக்கா? சிம்பிளாக பாருங்க, ஒரே நிமிஷத்துக்கு இந்த சாரீ வந்து கட்டிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம வெயிட்டு நம்மளுக்கு தெரியுது அடுத்தவங்களுக்கு தான். நீங்கள் வந்து சாரீஸ் வந்து இது லைட் வெயிட்டாக எடுங்க, அப்போது உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் கனமாக கொஞ்சம் வெயிட்டாக சாரீ எடுத்துட்டிங்கன்னா உங்களோட இது வந்து எடுத்து காமிக்கும், உங்களோட பர்சனாலிட்டி வெயிட்டு எல்லாம் தெரியும். நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? என்னோட பிறந்த நாளுக்கு கூட விஷ் பண்ணுங்கப்பா. பாய் பாய்.